ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச பட்டாணியையும் அது கூட தோலை உரித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பட்டை இதை மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுங்க. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நாம் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாசனைக்காக கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா போடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போது இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நாம் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதிலே வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் அதிலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நமக்கு இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நாம் போட்ட மசாலாலாம் சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இதிலே விருப்பப்பட்டவங்க தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம். வேண்டான்றவங்க இதை அப்படியே கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மசாலாலேயே நாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட சூடான சாதம் வச்சு கிளறி கூட கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சுவையில் நாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவை அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.